வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஃபிஷ் போண்டா ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அண்ட் செய்முறை பார்த்துக்கலாம். நான் வந்து தலாப்பியா ஃபிஷ் ஃபில்லட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இந்த தலாப்பியா ஃபிஷ் ஃபில்லட்ஸ் வந்து நான் ஃப்ரெஷ் டு ஹோம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஃப்ரெஷ் டு ஹோம் வந்து ஒரு ஆப் பேஸ்ட் மீட் கம்பெனி. அவங்க வந்து கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் பெஸ்டிசைட் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. ஸோ நிறைய மீட் ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ், பவுல்ட்ரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்து நிறையா அங்கே வாங்கிட்டுருக்கேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது எனக்கு அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணாக்கா அவங்களே டெலிவரி பண்ணுறாங்க. இது வந்து ஒரு லோக்கல் ஆப், சென்னையிலையும் இருக்குது, பெங்களூர், பூனே இந்த மாதிரி இடத்துலையும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆப்லேருந்து ஆர்டர் பண்ணலாம், இல்லை வெப்சைட்லேருந்து கூட ஆர்டர் பண்ணலாம். இந்த தலாப்பியா மீனை நல்லா கழுவி அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். தேங்காய் நான் திருவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபில்லிங் ரெசிபி காமிக்கிறேன் உங்களுக்கு. தேங்காய் திருவி வச்சுருக்கேன். பொடியை வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் நல்லா பொடியை நறுக்கிக்கணும். நம்மளுக்கு கரம் மசாலா தூள், ஒயிட் பெப்பர் பவுடர், ஒயிட் பெப்பர் பவுடர்னால் ரெகுலர் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணலாம், சாட் மசாலா, மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, சீரகம், கொஞ்சமாக ஓமம் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த ஃபில்லிங் ரெசிபி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மிதமான தீயில் வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் சீரகமும் ஓமமும் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சு அடங்க விட போகிறேன். சீரகமும் ஓமமும் நல்லா பொரிஞ்சு அடங்கந்தோம் அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். பச்சை வாடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணேன். இதில் வந்து பொடியை நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்துருக்கேன். எல்லாமே பொடியாக நறுக்கணும், ஏன்னா நம்ம இதை வந்து ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ ஆனை மட்டுக்கும் பொடியாக நறுக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கினேன். இதில் வந்து இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். மசாலா பொடிங்கெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். மிளகு பொடி, சில்லி பவுடர், கரம் மசாலா தூள், சாட் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அந்த மசாலாலேருந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து மீனை சேர்த்துக்கணும். மீனை நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன் இந்த மசாலாவில். எப்படியும் அந்த மீன் வந்து பொடி பொடி ஆக போகுது. ஸோ டோன்ட் வரி. இந்த மீனில் வந்து எலும்பு, அந்த மேலே இருக்க அந்த ஸ்கின்னெல்லாம் நீக்கியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது இது பொடி பொடியாக நம்ம வந்து தயார் பண்ணுறதுக்கு. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறேன் மீனை. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லையா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாக் டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி மெஷர்மெண்ட்ஸோட போஸ்ட் பண்ணியிருக்கேன். சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ். யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் வந்து என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த மீன் நல்லா வெந்துடுச்சு. அது கலரி விடும்போதே நான் வந்து பொடி பொடியாக அதை தயார் பண்ணிட்டேன். இப்போ ஆனை மட்டுக்கும் அந்த தண்ணி ஃபுல்லாக வத்துறதுக்கு வேணும். நம்ம எப்படி இப்போ நம்ம சொரா புட்டெல்லாம் வீட்டில் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, எல்லாமே வத்திடணும். ஏன்னா இந்த மீனை வந்து நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி நல்லா வத்திருந்தோம். அடுப்பு அணைச்சிட்டு இதை இறக்கி வைக்க போகிறேன். இந்த மீனை நல்லா ஆற விடணும், ஏன்னா நம்ம ஃபில்லிங் பண்ணுறப்போ சூடு இருக்கக்கூடாது மீனில். இப்போ இதெல்லாம் ஆற விட்டுட போகிறேன். இந்த மீன் ஆறுற நேரத்துக்கு நான் கடலை மாவு, பஜ்ஜி மாவு வந்து தயார் பண்ண போகிறேன். பஜ்ஜி மாவு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கடலை மாவு நல்லா ஜலிச்சு ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். மைதா மாவு தேவைப்படும், மிளகாய் தூள்,
கொஞ்சமாக ஓமம், சோடா உப்பு, எண்ணெய் கூட கொஞ்சம் காய வச்சுருக்கேன் கடாயில். பஜ்ஜி மாவு நம்மளுக்கு தயார் பண்ணுறப்போ சூடு எண்ணெய் தேவைப்படும். இப்போ வந்து கடலை மாவை ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கினேன். மைதா மாவு கூட சேர்த்துக்கினேன். மிளகாய்த்தூள், சோடா உப்பு, ஓமம் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். எண்ணெய் காய வச்சது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்சிங் பண்ணணும். இந்த பஜ்ஜி மாவு வந்து கொஞ்சம் தோசை மாவோட திக்காக இருக்கணும், லைட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்புறமா நம்ம வந்து கை வச்சு நல்லா கரைச்சி விட்டோம்னா அந்த கட்டி முட்டி இருக்காது. எப்போவுமே நம்ம கையை நினச்சோம்னா நம்ம விரல் வந்து ஈவனாக கோட் ஆகணும் அந்த மாவில். ஸோ அப்போ அது ஈவனாக கோட் ஆச்சுன்னா உங்களுக்கு பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் வந்து கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுட்டேன். அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கை வச்சு கரைச்சா தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ எண்ணெயும் நல்லா காய வச்சுட்டேன். மிதமான தீயில் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபிஷ் ஃபில்லிங்கு, பஜ்ஜி மாவு, பிரெட் ஸ்லைசஸ் தேவைப்படும். ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தயார் பண்ணலாம். பிரெட் ஸ்லைசஸை ஃபஸ்ட்டு நம்ம அந்த கார்னர்ஸ் எட்ஜஸ் எல்லாம் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிடணும். ஏன்னா அந்த பேக்கான கார்னர்ஸ் வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறப்போ அது ஈவனாக உருண்டை பிடிக்க வராது. லைட்டாக தண்ணியில் நினச்சிருக்கேன். இந்த பிரெட் ஸ்லைஸை நினச்சி என் கையாலே வச்சு நல்லா அமுக்கியிருக்கேன். இப்போ இந்த பிரெட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. சென்டரில் வந்து இந்த மீன் ஃபில்லிங்கு நான் வைக்க போகிறேன். ஃபிஷ் ஃபில்லிங்கு வச்சு இந்த பிரெட்டை வந்து எல்லா பக்கமும் ஒன்றா கூடி அது வந்து போண்டாவாக தயார் பண்ணிட்டேன். போண்டாவை மாவில் துவச்சி எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். செகண்ட் ஸ்லைஸும் காமிக்கிறேன். அந்த எட்ஜ் மட்டும் ட்ரிம் பண்ணிடணும். லைட்டாக தண்ணியில் நினைக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே தண்ணியிலலாம் முக்க போனீங்கன்னா அந்த பிரெட் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக தண்ணியில் நினச்சா போதும். சென்டரில் ஃபில்லிங் வச்சு எல்லா பக்கமும் அந்த பிரெட்டை ஒன்றா சேர்த்து நம்ம வந்து போண்டாவாக தயார் பண்ணணும். இந்த போண்டாவில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷில் அந்த கோகோனட் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். சன்ஃப்ளவர் ஆயில் பதிலாக ஃபிஷ் ஃபில்லிங்க்கு நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். அந்த கோகோனட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு வந்து நல்லா தூக்கலாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த மீனில். ஸோ இந்த மாதிரி போண்டா வந்து ஒரு ஈடு நான் தயார் பண்ணேன். ஒரு ஈடு ஃப்ரை ஆகிற நேரத்துக்கு இன்னொரு ஈடு நான் தயார் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நான் ஆல்டர்னேட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிரெட் வந்து இந்த போண்டா ரெடியாக இருந்தோம். மாவில் துவச்சி எண்ணெயில் போட்டு நம்ம சுட வேண்டியதுதான். ரொம்ப அருமையான ரெசிபிங்க. நம்ம வீட்டில் விருந்தாளி இல்லைன்னா என்ன பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறதா இருந்தால் இது வந்து பல்கில் நம்ம தயார் பண்ணலாம். ஸோ நிறைய உங்களுக்கு போண்டாவும் கிடைக்கும் அண்ட் அந்த டீ டைம் ஸ்நாக்கும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வீக்கெண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் நம்ம தயார் பண்ணோம்னா வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே எக்கனாமிக்கல்னு சொல்லலாம். ரொம்ப சீப் கூட இந்த மீன். நான் வந்து ஒரு 1/4 kg தான் வாங்கினேன். நாங்கள் 3 adults நல்லா சாப்பிட்டோம் இந்த மீன் போண்டா. ஸோ வந்து இந்த எண்ணெயில் சேர்த்ததும் இந்த போண்டா வந்து 5 minutesக்கு வறுத்தேன். லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா திருப்பி அதை ஃப்ரை பண்ணேன். லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம ஒரு தட்டில் அந்த எக்ஸஸ் ஆயில் வடிகிறதுக்கு விடணும். ஒரு பேப்பர் வச்சுடுங்க, இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பர் வைங்க. எக்ஸஸ் ஆயில் எல்லாம் உறிஞ்சிடும். இதை நம்ம சுட சுட நம்ம டீ டைம்ஸ் நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும்.
உள்ளே வந்து அந்த ஃபிஷ் ஃபில்லிங் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு தலாப்பியா மீன் ரொம்ப பிடிக்கும் ஃப்ளேவரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது ஒரு மல்லி சட்னி, மின்ட் அண்ட் கொரியாண்டர் சட்னி, இந்த மாதிரி சட்னியோட வச்சு நீங்கள் பரிமாறலாம். கெச்சப்போட கூட வச்சு நீங்கள் பரிமாறலாம். ரொம்ப அருமையாக இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இது நான் சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.